ஹாய் வியூஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது இந்த வீடியோ கூலி படத்தில் உபேந்திரா அவர்கள் நடிச்சிருப்பார்ல, அவரை பற்றின ஒரு அன்ரிவீல்டு மேட்ரு தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். அது என்னன்னா, கூலி படத்தை முதல் தடவை பார்த்து புரியாதவங்க இந்த விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அது என்ன அப்படின்னா, உபேந்திரா அவர்கள் ஒரு ரியல் ஸ்டார், ஒரு மிகப்பெரிய டைரக்டர், ஆக்டர். அவரை எப்படி இந்த படத்தில் ஒரு மாசாக காட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த படத்தை ஒழுங்காக சரியாக பார்த்தா தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அப்படி என்ன அவரை பற்றின ஒரு விஷயம்னா, அந்த ஃபஸ்ட்டு ஒரு சீனில் ரூம் கேட்டு ஒரு 3 பேர் வருவாங்க. வரும்போது அவர்கிட்ட அந்த 3 பேர்கிட்ட ஒருத்தர் சொல்லுவார், இந்த ரூம் பக்கம் வந்தால் மட்டும் சத்தம் போடக்கூடாது, நல்லா பாருங்கள், ரூம் நம்பர் 114. அது ஏன்னு கேட்பாங்க. இல்லை, இந்த ரூம் பக்கம் வந்தால் சத்தம் போடக்கூடாது, அமைதியாக போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டு, அந்த ஃபஸ்ட்டு சாங் இருக்குல்ல, அந்த சாங்கில் பார்த்திங்கன்னா, அந்த சாங் முடிகிற டைமில் அந்த ரூம் மட்டும் திறந்துட்டு டக்குன்னு ஒரு ஆள் மூடுற மாதிரி ஒரு சீன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கடைசியில் ஒரு டைலாக், 18 பேரில் இன்னும் ஒருத்தன் கூட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உபேந்திரா அவருடைய என்ட்ரி. அப்போ அந்த ரூமில் இருக்கக்கூடியது படம் பார்க்குறவங்களுக்கு சொல்லியிருக்கலாம், தேவா சாரோட ரூமு, யாரும் சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை சொல்லலை. இந்த ரூம் பக்கம் வரும்போது மட்டும் சத்தம் போடக்கூடாது. அப்போவே உபேந்திரா அவருடைய மாஸை க்ரியேட் பண்ணிட்டாங்க. அவர் யார் அப்படின்னா, ஆக்சுவலாக சத்யராஜ் சார் ஒரு டைலாக் கொடுத்துருப்பாங்க, 30 வருஷமாக ஒருத்தனை ஆஃப்லைன்லேயே வச்சுருக்கேன் அப்படின்னு. ஆனால் அதே மாதிரி ரஜினி சார் உபேந்திரா அவர்களை ஒரு மாதம் ஒருத்தரை ஆஃப்லைனில் வச்சுருக்கேன்டா அப்படின்னு. அதுதான் உபேந்திரா அவர்களுடைய அந்த எக்ஸாக்டான மாஸ். அதை படத்தை ஒழுங்காக பார்த்தா தான் புரியும். நான் சொல்கிறது உங்களுக்கு சரியாக புரியலன்னு நீங்கள் ஒரு வாட்டி கூட படத்தை பாருங்கள். நான் 3வது வாட்டி பார்த்துட்டேன். நான் ரஜினி ஃபேன், அதை விட மேலே நான் ஒரு சினிமா ஃபேன். ஏன்னா இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு வாட்டி அஜித் சார்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, ஒரு சின்ன இன்டர்வியூ தான் அது. ஏன்னா நீங்களும் விஜயும் ஏன் சேர்ந்து நடிக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ ஒரு விஷயத்த சொல்லுவார், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் தனியாக ஒரு படம் நடித்தா ஒரு 1000 பேர் 1500 பேர் ஒரு பெனிஃபிட் ஆவாங்க. அவர் தனியாக நடித்தா அதே மாதிரி ஒரு 1000 1500 பேர் அதனால் பயனடைவாங்க. 2 பேரும் சேர்த்து நடிக்கும்போது ஒரு 1000 பேரோட அந்த உழைப்பு அங்கே வராது. 2 பேருக்கும் சேர்த்து 1500 பேர் தான் அதில் மொத்தமாகவே எஃபர்ட்டு இல்லைன்னா உழைக்க வேண்டியது இருக்கும். நேரடியாகவும் சரி, மறைமுகமாகவும் சரி. அதை மீறி ஒரு வாய்ப்பு கதை அமைஞ்சால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு படம் அப்படிங்கிறது வெளியில் நம்ம பார்க்குறது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் அந்த வெஹிக்கிள் சப்ளை பண்ணுறது ஒரு தனி பிஸ்னஸ். அவர் காஸ்டியூம் டிசைன் பண்ணுறது, காஸ்டியூம் சப்ளை பண்ணுறது, செட்டு போடுறது, செட்டில் வேலை செய்கிறது, இது எல்லாத்துக்கும் ஹிடனாக நமக்கு தெரியாமல் நிறைய பேர் அதில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கட்டும், ஸ்டண்ட் மாஸ்டரில் டூப்பு போடுறவங்களா இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், பாடல்களில் பின்னணி பாடகர்களாக இருக்கட்டும், இந்த இசைக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், அப்படி ஏகப்பட்ட பேர் இதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஸோ ஒரு படத்துக்கு நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்கும்போது எப்போவுமே நம்ம யோசிக்க வேண்டியது, இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுமா? இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் எப்படி ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ரிவ்யூவர்ஸுக்கு தெரியணும். நம்ம கொடுக்குற ஒரு நெகட்டிவ் ரிவ்யூனால் எத்தனை பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்படலாம், இல்லை பாதிக்கப்படாமலும் இருக்கலாம். ஏதோ சாய்ஸ். ஸோ ஒரு ரிவ்யூ கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி.